நானும் என்ற பொண்டாட்டியும் சேர்ந்து பண்ற ஃபிட்னஸ் சேலஞ்சில் அது டே 5ங்க. காலைல எந்திரிச்சு எங்க புள்ளைய ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு எங்களுக்கு தூக்கம் வராம இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான வரக்காப்பி உள்ள இறக்கிட்டு கரண்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு எங்களோட அவுட்டோர் கார்டியோ பண்ண நானும் என்ற பொண்டாட்டியும் கிளம்பிட்டோங்க. வார்ம் அப்லாம் பக்காவா பண்ணிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஜாலியா ஓடி முடிச்சிட்டோங்க. அப்புறம் என்ற பொண்டாட்டி ஒரு டீ சைக்கோ அப்படிங்கறனால அவளை கூட்டு போய் பக்கத்துல இருக்க கடையில டீ வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுல நான் நேத்து பண்ண திரமசு ஓவர் நைட் ஓட்ஸ் டேஸ்ட் பார்த்தேங்க, செம டேஸ்டா இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணா என் பேஜ்ல போய் பாருங்க. அப்புறம் எங்க இளவரசி கூட நானும் என்ற பொண்டாட்டி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஈஷாக்கு இன்னைக்கு எண்ணெய் குளியல் அப்படிங்கறனால ஆயில் மசாஜ் பண்ணி அவங்க அம்மா என் கையில கொடுத்தாங்க. அவளை பார்த்துக்கிட்டே என்னோட புரோட்டீன் கோலை நான் பூர்த்தி செஞ்சுட்டேங்க. அப்புறம் என் இளவரசி போய் குளிச்சுட்டு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நான் என்னோட ஆன்லைன் கிளைண்ட் கால்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. இதை முடிச்சுட்டு நீங்க நிறைய கான்டென்ட் வேற ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட்டையும் பண்ணி முடிச்சுட்டு கையோட இடுப்பு வலிக்கு உட்காந்து அதை எடிட் பண்ணி முடிச்சா நைட் ஆயிடுச்சுங்க. பட் நாங்க சேலஞ்சில் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் அவுட் செஷன் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்னைக்கு நானும் என்ற பொண்டாட்டியும் வீட்லயே பண்ணி முடிச்சிட்டோங்க. 1 மணி ஆனாலும் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு தூங்கினால ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சுங்க. நீங்களும் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் முடிஞ்ச அளவு கன்சிஸ்டன்டா இருங்க. டாடா.